சார் முக்கியமாக இந்த மலையாள நடிகர் ஜோஜோ இதில் இணைஞ்சிருக்காரு. தமிழில் சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ மணிரத்னம் படத்தில் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு. அவரோட வருகை இதில் எப்படி இருக்கும்? நிச்சயமா சார். ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் சார். அவர் வந்து அவருக்கு வந்து சரியான ஒரு ஸ்கிரிப்ட் அமைய மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, வெற்றி பெற அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அமைய மாட்டேங்குது. அவருடைய கதாபாத்திரம் நல்லா இருந்தா கூட, ஏன்னா நம்ம இதிலேயே பார்த்துருப்போம். ஜெகமே தந்திரம்ல கூட பார்த்துருப்போம். இப்போ சமீபத்தில ரெட்ரோ கூட அவருடைய கேரக்டர் எந்த மிஸ்டேக்குமே இல்லல்ல. அவருடைய கேரக்டர் நம்ம எதுவும் தப்பே சொல்ல முடியல. இப்போ பல நடிகர்கள் இருக்காங்க இந்த மாரி. அவங்களோட கேரக்டர் நம்ம மிஸ்டேக்கே சொல்ல முடியாது. ஆனா படம் சரியா அமையும்போது என்ன பண்ண முடியும் அவங்க? இப்போ ராஜ்கிரண் இருக்காரு. ராஜ்கிரண் வந்து அந்த டைம்ல எந்த மாரி கலக்குனாருன்னு உங்களுக்கு தெரியும். விஜயகுமார், நாசர் சார் எவ்வளோ நடிகர் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம் அந்த ஆக்டர் அந்த மாரி ஒரு ரோல்கள. இப்போ மனோரமா மேடம் எடுத்துங்க. அவங்க எப்படின்னே தெரியாது. காமெடி நடிப்பாங்க, ஆக்ரோஷமா நடிப்பாங்க, சீரியஸா நடிப்பாங்க, ஃபேமிலியா நடிப்பாங்க, வேலைக்காரியா நடிப்பாங்க, பணக்காரி நடிகா நடிப்பாங்க. எந்த ஒரு வேடம் குடுத்தாலும் நடிப்பாங்க. அவங்கலாம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு கேரக்டர் குடுத்தா. அந்த மாரி தான் வந்து அவர் ஜார்ஜ் அவர்கள் கூட. என்ன ஒண்ணு அவருக்கு இன்னொரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு படம் ஓடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு லெவலுக்கு பிடிப்பான். ஏன்னா, இப்ப சமீபத்தில அர்ஜுன் தாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. டக்குனு ஒரு கைதில ஒரு பெர்ஃபெக்ட்டான ரோல். ஏன்னா படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ரோலும் பேசப்பட்டது. இப்ப கைதி சரியா போகல. இப்ப அர்ஜுன் தாஸ் யாருமே கண்டுக்க மாட்டாங்கல்ல. இப்ப ரோல் என்ன வந்திருந்தா யூஸ்க்குது. அந்த மாரி தானே இப்ப. அந்த மாரி ஒரு பக்காவா ஒரு ரோலுக்கு செட் ஆச்சுன்னா, ஒரு படம் செட் ஆச்சுன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் எல்லா தமிழ் சினிமாலும் வில்லன்ற மாரி ஆயிடுவாரு இப்போ. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல ஒரு வில்லன் ஹிட் ஆயிட்டாருன்னா, ஒரு 10 படத்துக்கு புக் பண்ருவாங்க அவர் தான் வில்லன்ற மாரி. அந்த மாரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாரு அவரு.